இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 16, பொறை உடைமை. குறள் எண் 156. ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருத்தார்க்கு என்பது கண்டித்தவர்க்கு, ஒருத்தார்க்குனா கண்டித்தவர்க்கு ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம். அந்த கண்டித்தவர்க்கு ஒரு நாள்தான் இன்பம். ஆனால் அதை பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் அளவு புகழ் உண்டாகும் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாரு. அதாவது அதை எவ்வளவு அந்த குறளில் ஒரு பொடி வச்சு பேசியிருக்கார் பாருங்க. கண்டித்தவனுக்கு ஒரு நாள் தான், ஒருத்தன் கண்டித்தான்னா அவனுக்கு ஒரு நாள் தான் இன்பம். தீமை செய்தவனை கண்டித்தவனுக்கு ஒரு நாள் தான் இன்பம். ஆனால் அதனை அந்த பொறுத்து கொள்பவனுக்கு உலகம் அழியும் வரையும் புகழ் உண்டாம் என்கிறார். அதாவது தீமை செய்தவருக்கு தீமை செய்தவருக்கு தீமை செய்து தண்டிப்பதில் அவ்வாறு தண்டித்தவர் ஒரு நாள் இன்பத்தைத்தான் காணலாம். நமக்கு தீங்கு இழைத்தவர்க்கு நாமும் தீங்கு இழைத்து பழிவாங்க வேண்டும் என்ற செருக்கோடு ஒரு நாள் மகிழலாம். ஆனால் பொறுமையோடு பிறர் செய்த தீங்கினை பொறுத்து கொண்டு வாழ்பவன் என்றென்றும் நிலையான இன்பத்தை காணலாம். அந்த இன்பத்தோடு அவர்கள் உலகம் அழியும் வரை நிலைத்திருக்கும் புகழையும் பெறலாம். சினங்கொண்டு தண்டிப்பவர்க்கு ஒரு நாள் இன்பமே, பொறுமை கொண்டு தண்டிக்காமல் விட்டவர்க்கோ நிலைத்த இன்பமும் புகழும் உண்டாகும் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒருத்தனை தண்டித்தவனுக்கு ஒரு நாள் தான் இன்பம். ஆனால் அந்த தீமையை பொறுத்து கொண்டவனுக்கு உலகம் உள்ளளவும் அழியாமல் புகழ் நிற்கும் என்கிறார். இதுக்கு மேலே எப்படிங்க ஒரு அறிவுரை சொல்ல முடியும்? தெய்வப்புலவர் திருவள்ளுவரை அதாவது புகழாதவர்கள் யாரும் கிடையாது. அதாவது நம்முடைய நியூ காலேஜ் ஹவுஸ் இருக்கார்ல, நியூ காலேஜ் ஹவுஸ் மதுரையிலேயே புகழ்பெற்ற ஒரு பெரிய, நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். மதுரையை பற்றி வந்ததுலேருந்து நான் மதுரையை பார்த்தா நியூ காலேஜ் ஹவுஸு அதான் தெரியும். நியூ காலேஜ் ஹவுஸினுடைய உரிமையாளர் மணிமொழியனார் ஐயா அவர்கள், வணக்கத்திற்குரிய மணிமொழியனார் ஐயா அவர்கள் அவருடைய சொந்த ஊரும் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டத்திலே நயினார் கோயிலுக்கு அருகிலே அந்த கிராமம் இருக்கிறது, கொட்டகுடின்னு நினைக்கிறேன். அந்த கிராமம் இருக்கிறது. எனக்கும் அந்த நயினார் கோயில் பக்கத்தில் உள்ள வள்ளமும் என்னுடைய உறவினர்கள். அதனால் நான் அடிக்கடி இங்கே நயினார் கோயில் திருவிழாவுக்கெல்லாம் போவேன். என்னமோ தெரியல, அதனுடைய மண்ணினுடைய மகிமையோ என்னமோ தெரியல. அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துள்ளார். அப்படி படித்து முடித்து விட்டு நியூ காலேஜ் ஹவுஸ் அதை கட்டி வாழ்ந்து வந்தார். அப்போது அவருக்கு படிக்கையிலேயே திருக்குறள் மீது ஒரு ஆழ்ந்த பற்று உண்டு. இப்போ எப்படி நான் படித்து முடித்தவுடனே எனக்கு வேலை கிடைக்கையிலே வரைக்குமே எனக்கு வேலை கடுமையாக இருந்ததால் நான் இதில் அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன், அதாவது அதை படிக்க முடியாத சூழ்நிலை, காரணம் வேலைப்பளு. ஆனால் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த திருக்குறளை எல்லா அதிகாரத்தையும் படித்ததனால் அதன்படியே அவர் வாழவும் ஒழுகினார். அதுபடியே வாழ்ந்து வந்திருக்கிறார். தவத்திரு குன்றக்கூடிய அடிகளாரும் அவரும் மிக மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்னைக்கு ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கையில், ஒரு கூட்டத்திற்கு போயிருக்கையில் தான் தெரியுது அவருடைய நட்பு. அவ்வளவு அது மாதிரியே இப்போ தான் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே அவருடைய மகன் ஐயா
கார்த்திகேயன் மணிமொழியனார் அவர்களும் அப்படியே வாழ்ந்து வருகிறார். இன்றும் அப்படியே வாழ்ந்து வருகிறார். அவருடைய அம்மா கார்த்திகேயன் வணக்கத்திற்குரிய கார்த்திகேயன் மணிமொழியினார் அம்மா அவர்களும் அவர்களுடைய மருமகள் அவர்களும் அதே மாதிரியே வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் மிகையாகாது. அதாவது ஒரு 2 அதிகாரத்தை, இது நம்ம சிலப்பதிகாரம் மதுரைக்கு புகழ்பெற்ற ஒரு காப்பியம், இளங்கோவடிகள் எழுதிய காப்பியம். அதிலே 3 காண்டங்களை 2 பெண்கள் அப்படியே சொல்லி முடித்தார்கள். அதற்காக இருவருக்கும் சேர்த்து அவங்க குடும்பமே, ஐயா கார்த்திகேயன் மணிமொழியனார், அவருடைய அம்மா, அவருடைய மனைவி 3 பேரும் சேர்ந்து இருவருக்கும் 10,000 ரூபாய் பணமுடிப்பு கொடுத்தார்கள். அந்த மனப்பான்மை வேண்டும் பாருங்க. அது யார்? அவங்க அப்பா வழியிலே வந்தவர். அவர் எங்களுடைய மண்ணை சேர்ந்தவர். அதை நான் சொல்லிக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, யாதும் நான் இவரே சொல்ல, சிவகங்கைக்கு பக்கத்திலே கணியன் பூங்குன்றனா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. அது உண்மைதான். ஆனாலும் சில மண்ணுக்கு சில குணம் உண்டு. அந்த மண்ணில் பிறந்தவன் தான் நானும். அவருமே இந்த மண்ணில் பிறந்தவர் தான். அதற்கு உறுதுணையாக கவிபாரதி அந்த தொடர்ந்து அந்த சொற்பொழிவை அதை ஆற்றுவதற்கு அந்த இது கொடுக்குறாங்கல்ல, அவரும் கவிபாரதி அவரும் நல்ல அற்புதமாக அதை எடுத்து சொல்லுகிறார். ஒவ்வொன்றையும் சொல்லும்போது தொகுத்து உரைக்கிறார். ரொம்ப கவிபாரதி அவர்கள் மறக்க முடியாத மனிதருங்க. கவிபாரதியுமே போன ஒன்று வாங்கையா அப்படின்னு தான் சொல்கிறார். அன்பாக தான் அவங்க மாதிரியே தான் அவருமே இருக்கிறார். ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அவருடன் இருந்தவர் அல்லவா, அந்த எண்ணத்தில் இருக்கிறார். அசோக்ராஜ் கவிபாரதி, வணக்கத்திற்குரிய கவிபாரதி அசோக்ராஜ் அவர்களும் அவர் மாதிரியே இருந்து வருகிறார். மறக்க முடியாத மனிதருங்க அவரும். அந்த காலேஜ் ஹவுஸ் நினச்சாலே உண்மையிலேயே மறக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் திருக்குறளை அப்பா மணிமொழியனார் ஐயா அவர்கள் திருக்குறளை 1330 குறள்களையும் படித்ததனால் அவருடைய மனம் மாறியது. இப்போ நானே மனம் மாறிட்டேனுங்க. நான் 2013 பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். அதற்கு பின் நானே மனம் மாறிட்டேன்ல. மனம் மாறி கம்ப்ளீட்டாக இப்போ நான் திருக்குறளுக்கு அடிமையாகிவிட்டேன். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது மாதிரி இங்கே மதுரைக்கு வந்தபோது கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், ஒவ்வொரு வீட்டிலையும் சாமி ரூமில் நம்முடைய திருக்குறளை வைத்து நீங்கள் வணங்க வேண்டும் சொன்னார். நான் உண்மையிலே இப்போ இனிமேல் திருக்குறளை சாமி ரூம்லையும், ஏன்னா நான் தீபங்காட்டில் ஏதாவது இருக்குன்னு இப்போ ஓரத்தில் வைக்கலாம்னு இருக்கேன். இனிமேல் ஓரத்தில் திருக்குறளை வச்சிடணும். அதனால் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து விட்டதுங்க. அந்தளவுக்கு அற்புதமான மனிதருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மனிதன்னா மனிதன், புலவர்னா புலவர் அவர் தாங்க. அந்தளவுக்கு மறக்க முடியாத ஒரு புலவருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்து ஒரு சிறு நீதிக்கதையும் சொல்கிறேன். அதாவது ஒரு கணவன், மனைவி, அந்த பையனுடைய அப்பா மூவரும் நன்றாக வசித்து வருகின்றனர். அவரை அந்த நீதிக்கதையை நன்றாக கேட்க வேண்டும். அந்த பையனை, தன் மகனை நன்றாக படிக்க வைத்து அவனை மிகப்பெரிய பதவிக்கு சென்று அவனை வாழ வைத்தவர் அவங்க அப்பா. அந்த பையன் என்ன சொன்னான், நான் இவ்வளோ பதவிக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுன்றாப்புல. ஆனால் நான் பெண் பார்க்குறேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. பெண் பாருங்க, ஆனால் எப்படி பெண் பார்க்க வேண்டும் என்றால், உங்களை கடைசி வரை வைத்து வாழ வைக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் நிறைய படிச்சிருக்கணுமோ அல்லது நிறையா பெரிய செல்வந்தர் குடும்பமோ தேவையில்லை. என்னுடைய செல்வம், நான் வாங்கக்கூடிய சம்பளம் எனக்கு போதும். அப்படிப்பட்ட பெண் தான் எனக்கு தேவை, அப்படிப்பட்ட குடும்பம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோம்னா சரிப்பான்னு அது மாதிரி தான் பெண் பார்த்து முடிச்சு வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நல்லாவே குடும்பம் 3 பேர் இருக்காங்க.
ஆனால் இவருக்கு வயதானவுடன் சில வயதானவுடன் எப்பவுமே முதியோர்களுக்கு கொஞ்சம் ஒரு இது இருக்கத்தான் செய்யும். அதை எடுத்து கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்வாங்க. அதனால அந்த பெண் வந்த மருமகள் என்ன சொல்கிறான்னா, ஏங்க இந்த வயசான கிழவனோட பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, ஓயாமல் அதை வேணும் இதை வேணும்னு கேட்குறாரு, ஒழுங்காக படுத்திருக்க மாட்டேன்றாரு, அப்படி இப்படின்னு சொல்லி மகன்கிட்ட ஊதுறாப்புல அந்த பெண். சொல்லி இப்போ என்ன செய்யலாம்னு சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு வந்தால் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் இந்த பிரச்சனை தான், என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன், அவரை கொண்டு போய் ஏதோ ஒரு அனாதை இடத்துல சேர்த்து விட்டுருவோங்க, நம்ம ஏதாவது ரூபாய் கொடுத்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அவரை விட்டு நான் பிரியவே மாட்டேங்க, அவ்வளவு என்னை வளர்த்தவர், என்னை வளர்த்தவர், என்னை படிக்க வைத்தவர், நான் இந்த அளவுக்கு ஆளாக்கியதற்கு காரணமே அவர்தான். என்னுடைய அப்பா அவருடைய மகன்தான் நான். அப்போ நான் அவரை நான் எப்படி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த பையன் மனைவிக்கு ஒரு சாராக பேசவில்லை. மனைவியிடம் தன்னுடைய மகனை பற்றி புகழ்ந்து, தன்னுடைய அப்பாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு தடவையும் தலையணை மந்திரம் சொல்லுவாங்கள்ல, அந்த மந்திரத்தில் இவரை பற்றி, தன்னுடைய அப்பாவை பற்றி மோசமாகவே பேசுகிறார். அதனால் என்ன செய்கிறாங்க அவங்க அப்பா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டுருவோங்க. சரின்னு சொல்லிட்டு அனாதை இல்லத்துக்கு போய் சேர்க்க போகிறாங்க. யார், இவளுடைய மனைவியும் அந்த பையன், அவன் மனைவி, அவங்க அப்பா 3 பேரும் போகிறாங்க. போன உடனே அங்கே உள்ள அனாதை இல்லத்தில் இருக்கார்ல அந்த உரிமையாளர், அவர் என்ன செய்கிறாருன்னா, ஐயா வணக்கம் வணக்கம்னு இவரை கும்பிடுறாரு. என்ன இவர் தான் உங்கள் அப்பாவா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். அப்போ அவர் கேட்குறாரு, இவர் தான் உங்கள் மையனா, இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இல்லை என்னை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடுறக்கா, உங்கள் இல்லத்தில் சேர்த்து விடுறக்கா வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தம்பி, உங்களை இந்த அனாதை விடுதியில் இருந்தால் நல்லா கவனிக்கணும், இந்த அனாதை விடுதியில் இருந்துதான் உங்கள் அப்பா உங்களை தத்தெடுத்து சென்றார். அவரை கொண்டு இந்த அனாதை இல்லத்தில் நீங்கள் சேர்க்க விரும்புகிறீர்களா என்று ரொம்ப வருத்தம். கேட்ட உடனே அப்படியே அழுதுட்டான் அந்த பையன். அவன் மருமகளுமே அழுதுட்டாப்புல, ஆகா நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்ப போய் அவங்களோடையே வாழ்கிறாங்க. எப்படி இருக்குமா, அவர் மாட்டேன்றாரு, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை வாழணும். இல்லை நான் உங்களை இந்த நீங்கள் என்னை அனாதை இல்லத்திலிருந்து எடுத்து வளர்த்திருக்கிறீர்கள், உங்களை நான் இந்த அனாதை விடுதியிலேயே மறுபடியும் சேர்த்து விட்டால் என்னை போல ஒரு மனிதாபிமானமற்ற மனிதன் யாருமே இருக்க முடியாது. எனக்கு அந்த பாவம் வேண்டாமப்பா, நீங்கள் தான் என்னை வளர்த்தையே இந்தளவுக்கு நான் பெரியவனாக ஆகிட்டேன். என்னுடைய மனைவி சொன்னதுனால கேட்டேன், இப்போ என் மனைவியும் உணர்ந்து விட்டால் தவறை, வாங்க வீட்டுக்கே போயிடணும்னு வீட்டுக்கு கூட்டியாட்டாங்க. எவ்வளோ அற்புதமான கதை பாருங்கள், நீதி கதை. இது ஒரு நீதி கதைங்க, அதை பார்த்துக்கிறேங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இன்றைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முதியோர் இல்லங்கள் நிறையா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதியோர் இல்லங்களே இல்லை. ஆனால் இப்போது முதியோர் இல்லங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன. இப்போது ஒரு சமீபத்தில் இட்லி கடைன்னு ஒரு படம் தனுஷே எழுதி தனுஷே இயக்கி அந்த படத்தை கடைசியாக தான் எழுத்து இயக்கம் தனுஷுன்னு போடுறாப்புல, அவன் நடித்திருக்காப்புல. அவன் அயல்நாட்டிலேருந்து வந்துட்டான், இங்கே இந்த தன்னுடைய அப்பாவை கடை நம்ம வச்சுட்டோம், அவர் வறுமையிலேயே இட்லி கடை வச்சு அவர் பிழைச்சிட்ருக்காரு. அது நான் விட்டுட்டோம் அந்த கிராமத்தை. அந்த பெரிய அயல்நாட்டிலேருந்து ஒரு பெரிய கோடீஸ்வர பெண்ணையே மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் அயல்நாட்டிலேருந்து இங்கே இந்த பெண்ணை திருமணம் வேறு தன்னுடைய ஏற்கனவே 8ஆம் வகுப்பில் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தவங்க அந்த பொண்ணையை திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் இங்கே போகவே இல்லை அப்படின்னு அந்த கதையை எடுத்து முடிச்சிருக்காப்புல. அப்போ தான், அதாவது அயல் நாடுகளில் போய் என்னங்க செய்ய போகிறோம், பணத்தை சம்பாதிக்கலாம், அவங்க பாசத்தை சம்பாதிக்க முடியுமா? பணமா, கோபாலகிருஷ்ணன் எழுதிய பணமா பாசமா என்ற படம் பார்த்தீங்களா? அதை பாருங்க. அப்படி படங்கள்லாம், பழைய படங்கள்லாம் பார்க்கணுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும் வாழ்க்கையில். இப்போ
என்னுடைய அடியேன் நான் சொன்னால் கூட அது ஏன்னா கலைஞர் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் இருக்கார்ல, அவர் முன்னாடி ஒவ்வொரு பேருந்துலையுமே ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார். அதோடு இதையும் சொல்லுவார், நான் என்று சொல்ல வேண்டாம், நாம் என்று சொல்லுங்கள், உதடுகள் நான் என்றால் ஒட்டாது, நாம் என்றால் உதடுகள் ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் இனி சொல்ல விரும்பலை, அடியேன் அடியேன் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பையங்க 2 பேர் எல்லாரும் ஒரே குடும்பத்திலே வசித்து வந்தோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டு குடும்பம்னா வெறுக்கிறாங்களே, என்னுடைய மருமகள், மூத்த மருமகள், மூத்த மையனும் மூத்த மகனும் சென்னையிலே வாழ்கிறார்கள். மூத்த மருமகள் மாமா என்னை ஸ்வீடனுக்கு நீங்கள் எல்லாரும் வயல்நாட்டுக்கு போகிறாங்க, அதனால் நீங்களும் போயிட்டு வாங்க, நான் ஸ்வீடன் ப்ராஜெக்ட் தான் எடுத்து நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டாப்புல. தயவு செய்து வேணாம், நீங்கள் என்னுடைய மகனுக்கு அந்த வேலை அங்கே இல்லை, அது மட்டும் இல்லை, இருக்கிற சம்பளத்தை வைத்து ஓட்டினா போதும், நம்ம பெருசாக நிறைய விரும்ப வேணாமுங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஒரு அறிவுறுத்தலால் என்னுடைய மருமகள் என்னுடைய பேச்சை கேட்டு ஒத்துக்கொண்டா. இல்லைன்னா என்ன பணம்னா அவங்க ஸ்வீடனுக்கு போயிருக்கணும், நான் ஸ்வீடனுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டேன். மாமா சொன்னதை கேட்டுக்கிடுவோம், மாமா சொல்கிறது நல்லது தான் அப்படின்னு என்னுடைய மருமகள் கேட்டுக்கொண்டாங்க. இதை நான் அந்த இடத்துல சொல்லிக்கூட விரும்புகிறேன். அதனால் நாம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். கவிஞர் எழுதியிருக்காங்க, நம்ம கவிஞர் தான், தமிழ் மொழியில் இல்லாத கவிஞர்களாக இருக்கிறார்கள். கவிஞர் வைரமுத்து, ஆகா என்ன அற்புதமாக அவர் தான் சொன்னார், திருக்குறளை உங்களுடைய சாமி ரூம்பிலே வைத்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இறை நம்பிக்கை இல்லாதவர், ஆனாலும் சொல்கிறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமான குறள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.